வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் சேறு பூசல்களில் ஈடுபட வேண்டாம். கர்ஷன ராஜகருணா சீட்டம். ஈரானில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அறிவித்தல். மதுபோதையில் வாகனம் செலுத்தினால் 5 லட்சம் ரூபாய் அபராதம். காவல்துறையினரின் விளக்கம். மனித புதைக்குழியை வைத்து அரசியல் லாபம். சரத் வீரசேகர மிரட்டல். படுகொலை போராட்டம். அனைவரும் ஒன்று திரள்க. தருமபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் திடீர் விஜயம். தொடர்பான விரிவான செய்திகள். சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் சேறு பூசல்களில் ஈடுபட வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன் ராஜகருணா தெரிவித்தார். எவரேனும் சட்டவிரோத முறையில் சொத்துக்களை குவித்திருந்தால் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு அவர் கோரியுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு பிரதானி உள்ளிட்ட பல அரசியல் முக்கியஸ்தர்கள் சட்டவிரோதமான சொத்துக்களை குவித்துள்ளதாகவும் அவர்களுக்கு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த பட்டியலில் தமது பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கர்ஷனர் தெரிவித்துள்ளார். தாம் எந்த வகையிலும் சட்டவிரோத முறையில் சொத்துக்களை குவிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது சொத்துக்கள் அனைத்துமே பெற்றோர் வழி சொத்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே சேறு பூசல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் மோதல்களின் பின்னணியில் ஈரானில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பாக தகவல்களை வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதில் ஈரானில் 41 இலங்கையர்கள் இருந்ததாகவும் அவர்களில் 4 பேர் இதுவரை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது ஈரானில் 37 இலங்கையர்கள் இருப்பதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணிபுரியும் 5 அதிகாரிகளும் இந்த எண்ணிக்கையில் அடங்குவதாக அமைச்சு கூறியுள்ளது. இதற்கிடையில் ஈரானில் தங்கியிருக்கும் எமது இலங்கையர்கள் 4 பேர் நாளைய தினம் துருக்கி எல்லை வழியாக வெளியேற உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் ஈரானில் சுமார் 35 இலங்கையர்கள் தங்கியிருப்பதாக தெரிவித்தார். அவர்களில் 8 பேர் ஈரான் பிரஜைகளுடன் திருமணமாகி வாழ்ந்து வருவதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். மதுபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 5 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என வெளியான தகவல் குறித்து காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். இலங்கையில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமோ அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனையோ விதிக்கப்படும் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. நேற்று முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதாக தகவல் பகிரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தகவல் போலியானது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போலியான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளனர். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களின் பிரகாரம் குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 25,000 முதல் 30,000 வரையிலான அபராதமும் ஓட்டுநர் உரிமத்தை 2 அல்லது 3 மாதங்களுக்கு இடைநிறுத்தவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியை வைத்து தமிழர் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முயல்வதை நிறுத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் விஜித கேரத் வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் கண்டுபிடிக்கப்படும் அனைத்து மனித புதைக்குழிகளுக்கும் ராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்துவது தமிழ் தரப்பினரின் வழமை. முதலில் புதைக்குழியிலிருந்து மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் உண்மையில் யாருடையது என்பதை பரிசோதனை மூலம் கண்டறிய வேண்டும். ஏனெனில் வடக்கில் போர் மற்றும் அசாதாரண நிலைமைகளின் போது தமிழ் மக்களும் இறந்தார்கள், முஸ்லிம் மக்களும் இறந்தனர், சிங்கள மக்களும் இறந்தனர், விடுதலை புலிகளும் இறந்தனர், இராணுவத்தினரும் இறந்தார்கள். தற்போது மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் தமிழ் மக்களுடையவை என்றால் அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். வடக்கில் போரில் மாத்திரம் தமிழ் மக்கள் இறக்கவில்லை, விடுதலை புலிகளின் சித்திரவதைகளிலும் போது தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே எல்லாவற்றுக்கும் இராணுவத்தினர் மீதும் கடந்த அரசுகள் மீதும் குற்றஞ்சாட்டுவதை தமிழர் தரப்பு தவிர்க்க வேண்டும். ஜாழ் செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியை வைத்து தமிழர் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முயல்கின்றனர் என்பது உண்மை. இந்த செயலை அவர்கள் நிறுத்த வேண்டும். முதலில் அந்த புதைக்குழியில் உள்ள மனித எலும்புக்கூடுகள் யாருடையவை என்பது, அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதும் பரிசோதனைகள் மூலம் கண்டறியப்பட வேண்டும் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் உள்ளிட்ட குழுவினர் தருமபுரம் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்துள்ளனர். இதன்போது குறித்த விஜயத்தின் போது நோயாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலை வைத்தியர்கள் பற்றாக்குறை காரணமாக நோயாளர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் நேரடியாக பார்வையிட்டனர். இந்த பிரதேச மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் தருமபுரம் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தோம். உண்மையாகவே இந்த ஹாஸ்பிட்டல் என்பது தூய்மையாகவும் அழகாகவும் சிறந்த வசதிகளை கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஆளணி பற்றாக்குறை என்பது பாரியளவு பிரச்சனையாக இருக்கிறது. மருத்துவத்தில் பாரியளவு எல்லா இடங்களையும் பாரிய பிரச்சனைகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ கட்டமைப்பு என்பது இலங்கையில் இருக்கும் மருத்துவ கட்டமைப்பு என்பது சிறந்த முறையில்
இயங்கிய கட்டமைப்பு இந்த 76 ஆண்டுகள் ஆட்சியில் இந்த கட்டமைப்பு சிதைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் இவ்வாறான கிராமப்புற வைத்தியசாலைகளை முன்னேற்றுவதன் இலக்காக செயற்படும் போது நகரப்புறத்தில் இருக்கும் வைத்தியசாலையில் இட நெரிசல்கள் தவிர்க்கப்படும். ஏனென்றால் இங்கே வந்து பார்க்கும்போது சிறந்த பெட் வசதிகள், சிறந்த இட வசதிகளை கொண்டிருக்கிறது. ஆனால் முக்கியமாக மருத்துவ பற்றாக்குறையும் அதே நேரம் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றாக்குறையும் எம்மால் சிறந்த உடனடியாக எடுக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கிறது. ஆனால் சில நீண்டகால தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள், அமைச்சு கூடாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளும் எம்மால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதாக இந்த மக்களுக்கும் இந்த மருத்துவர்களுக்கும் தாதியர்களுக்கும் கூறியிருக்கிறோம். ஏனென்றால் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை வழங்க முடியும். இங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதாக கூறி போலீஸார்கள் முன்னைய காலத்தில் இருந்ததாகவும் பல ஆண்டுகளுக்கு முதல் அந்த போலீஸ் கார்டு எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் எதிர்வருங்காலத்தில் அதையும் பெற்றுக் கொடுப்பதற்கு எம்மால் பரிசீலித்து அந்த நடவடிக்கை எடுப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த கிராமப்புற வைத்தியசாலைகளை முன்னேற்றுவதன் இலக்காக எமது அரசாங்கம் செயற்படும். ஏனென்றால் கிராமப்புற பாய்ச்சல், நிதி பாய்ச்சலை அதிகமாக எமது அரசாங்கம் செய்யும் என்று திடமான நாங்கள் கூறுகிறோம். மக்களுக்கு எதிர்வருங்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகளை முன்மொழிந்து அரசாங்கத்துக்கு நிதி ஒதுக்குதலும் அதே நேரம் மருத்துவர்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய எமது அரசாங்கத்தின் நடவடிக்கை எடுப்பதற்காக அமைச்சுக்கு இந்த செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி வருகின்ற 23, 24, 25 ஆகிய நாட்களில் அனைத்து தமிழ் மக்களும் எம்மோடு இணைந்து விளக்கு ஏந்தி போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள ஒன்றிணைவோம் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி ஜோகராசா கலாரஞ்சினி நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் விளக்கு ஏந்திய போராட்டத்துக்கான அழைப்பு ஒன்றினை விடுத்துள்ளார். இன்றைய இந்த ஊடக சந்திப்பானது ஏற்கனவே பல மாவட்டங்களில் பல மனித புதகுலிகள் இனங்காணப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. என்ன நடந்தது என்றதை கூட அறிய முடியாத அப்பாவி தாய்மார்களாக நாங்கள் இருக்கிறோம். இருந்தும் இந்த செம்மணி மனித புதகுலியை கண்டுபிடிக்கப்பட்டு அது கிளறப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தருவாயிலே அதை மூடுவிழா செய்வதற்கு முயற்சித்திருந்த வேளையிலே சென்ற 5ஆம் தேதி விளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் அந்த செம்மணி நுழைவாயிலே நின்று அதற்கான ஒரு போராட்டத்தை எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட சமூக ஆய்வாளர்கள், பலதரப்பட்ட அமைப்புகள், நிறுவனங்கள் சார்ந்து, நலன் விரும்பிகள் சார்ந்து அந்த போராட்டத்தினை நாங்கள் அந்த இடத்திலே மேற்கொண்டிருந்த வேளை யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக எங்களுக்கான ஒரு அந்த மனித புதகுலி கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை அவர் விடுத்திருந்தார். உண்மையாகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாகவும் அந்த இடத்திலே அவருக்கு நன்றியுடையவர்களாகவும் இருக்கின்றோம். இருந்தும் இந்த மனித புதகுலிகள் முதல் தடவை மன்னார் மாவட்டத்திலே சதோசா மனித புதகுலி என்றும், மன்னார் மாவட்டத்திலே திருக்கேஸ்வரத்திலே மனித புதகுலி கண்டுபிடிக்கப்பட்டும், அடுத்து கொக்கத்தொடுவாய் மனித புதகுலியை கண்டுபிடிக்கப்பட்டும் ஆய்வுகள் மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருந்த வேளையிலும் அதுக்கு என்ன நடந்தது என்ற நீதியை அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டவர்களும் அதில் சம்பந்தப்பட்டவர்களும் இருந்தும் கூட என்ன நடந்தது என்றதை இதுவரைக்கும் சொல்ல முடியவில்லை. தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதகுலி உண்மையாகவே சர்வதேசத்தினுடைய ஒரு கண்காணிப்போடும் சர்வதேச நீதி பொறிமுறைகளுக்கு உட்பட்டு அது கண்காணிக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு மனித புதகுலியுமாகத்தான் நாங்கள் அதை இறுதியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே ஐநா வதிவிட பிரதிநிதி வருகின்ற 23ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தந்து இந்த வருகை தருகின்ற இந்த வேளையிலே மனித புதைகுழிகள் புதைக்கப்பட்ட அந்த இடங்களை அவர் சென்று பார்வையிட வேண்டும். வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழருக்கும் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் இந்த கொலைகள் கொடுமைகளுக்கும் அவர் சரியான ஒரு நீதியை பெற்றுத்தரக்கூடியவராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். எங்களுக்கு ஒரு சர்வதேசத்தினூடான நீதியை அவர் பெற்றுத்தர வேண்டும் என்று அவரிடமிருந்து நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் இன்று 15-16 வருடங்களை கடந்தும் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றதை தெருவோரம் நின்று கண்ணீரோடும் பல இன்னல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டும் இராணுவ புலனாய்வாளர்களுடைய விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டும் இன்று வரை எமது உண்மைக்கு நீதிக்குமான தேடலை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே
மனிதநேயத்தை நேசிக்கின்ற அந்த நாடுகளிலே இருந்து அதுக்குரிய அதிகாரிகள் பிரதிநிதிகள் இங்கே வருகின்ற போது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு அவர்கள் நீதியை பெற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு வருகின்ற 23ஆம் தேதி செம்மணி நுழைவாயிலே எல்லோரும் வடக்கிலே இருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளும், அது அமைப்பாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், அரச ஊழியர்களாக இருக்கலாம், எல்லோரும் ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கிலே நடந்தது இனப்படுகொலை என்பதையும் அதற்கான நீதி இந்த புதைகுழிகளிலே புதைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் அவருக்கு எடுத்துரைத்து அவர் ஊடாக எங்களுக்கு ஒரு சர்வதேச பொறிமுறைக்குள்ளே நாங்கள் எங்களுடைய வழக்குகளை அங்கே பதிவு செய்யப்பட்டு அதுக்கான ஒரு நீதியை பெறுவதற்கு இந்த அணையா விளக்கு போராட்டமானது வருகின்ற 23ஆம் தேதி செம்மணி நுழைவாயிலே ஆரம்பமாகி 26ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்திலே எங்களுடைய உறவுகள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்ற அந்த வேளையிலே இங்கே இருக்கின்ற வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற அத்தனை உறவுகளும் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காமல் உங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், உங்களுடைய பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், உங்களுடைய கணவர்மார்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், உங்களுடைய இனம் காணாமலாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த இடத்திலே ஒன்று கூடி அளப்பெரிய ஒரு போராட்டத்தினை வருகின்ற ஐநா வதிவிட பிரதிநிதிக்கு எடுத்துக்காட்டும் முகமாக எல்லோரும் அந்த இடத்திலே ஒன்று கூட வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பிரதிநிதித்துவம் அங்கே இருக்கும். ஆகவே எங்களுடைய இந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கான நீதிக்கும் வலி சேர்க்கும் முகமாக அனைவரையும் இந்த ஊடக வாயிலாக அன்பாக வேண்டி நிற்கின்றோம். இத்துடன் தமிழ்விண்ணின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.